நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 5ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி முடிய நம்ம வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில நல்ல விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தி சொல்லுவோம். இதையே நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். இது அடியேன் பிரார்த்தனை. ராகு தான் ஒரு மனிதனை ஸ்பெக்குலேஷன் செல்வங்களை தரக்கூடியவர். அதே நேரத்தில் ராகு பகவான் 2 காதையும் நல்லா பளிச்சுன்னு காது கேட்க வைக்கக்கூடியவர். ராகு திசை, ராகு மகா திசை 18 வருஷமும் நாம் நல்ல உத்தமனாக இருக்கணும், எல்லாருக்கும் உண்மையாக நடந்துக்கணும். முன்னாடி கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் ராகு திசையில். ஏன்னு கேட்டால் அவ ஆத்துக்கு கிரகலட்சுமி, ஆத்துக்கு மகாலட்சுமி. மனைவி கிட்ட யார் உண்மையாக இருக்காளோ, அதே நேரத்தில் மனைவி கணவனிடத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது இந்த ராகு மகாதிசை 18 வருஷமும் இவ உண்மையாகவே இருந்துட்டா அவளுக்கு எல்லா செல்வங்களையும் எம்பெருமான் தந்துருவார். எல்லா செல்வங்கள்னா என்ன? அழியாத செல்வங்கள். அழியாத செல்வம்னா என்ன? ஒவ்வொரு ஜென்மாவுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கக்கூடியது அழியாத செல்வங்கள். எப்போவுமே நீங்கள் செல்வந்தனாக இருப்பேல். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, இந்த ராகு மகா திசையில் உத்தமனாக இருக்கணும். ஒவ்வொரு திசையெல்லாம் வந்துட்டு போகும், ஆனால் ராகு மகா திசை நமக்கு அவசியமான திசை. இந்த 18 வருஷமும் நாம் உத்தமனாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும். உங்களுக்கு அழியாத செல்வங்கள் கிடைக்கணும்னு அடியேன் பிரார்த்திக்கிறேன். மேஷராசி அன்பர்களே, துவக்கமே நல்லா இருக்குது, கவலையப்பட வேண்டாம். வாரம் 7 நாளும் சித்ரா பௌர்ணமி வரலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இப்படி இந்த 7 நாளும் தொடக்கத்திலேருந்து முடிவு வரையிலும் ஓடிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு எல்லாமே கிடைச்சுட்டே இருக்கும். நல்ல ஒரு மன நிறைவையும் மன அமைதியையும் தரக்கூடிய வாரம் இது. செல்வம் கிடைக்கும், அந்த செல்வத்தில் எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சுபிட்சமாக இருங்கோ. காரணம் என்னென்னா, புதனுடைய சக்தி இந்த வாரத்தில் ஜாஸ்தி இருக்குது. புதனுடைய கிரக நிலைகளில் புதனும் சுக்கிரனும் நல்ல ஸ்திரமாக இருக்கா. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம். சுபிட்சமான வாரம் இது. 100%த்திற்கு 90% உங்களுக்கு மன அமைதியையும் செல்வத்தையும் தரக்கூடிய வாரம் இது. அந்த செல்வம் கிடைச்சா எல்லோருக்கும் கொடுத்து நீங்களும் சந்தோஷப்படுங்கோ. செல்வம் நமக்கு பகவான் கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செல்வம் எப்படி கிடைக்கிது? நமக்கு பூர்வ புண்ணியத்தை வச்சு தான் செல்வம் கிடைக்கிறது. போன ஜென்மாவில் நாம் எதை விட்டுட்டு வந்தோமோ அதுதான் நமக்கு திரும்பி வருது. நன்மை செய்துட்டு வந்தால் நாம் நன்மையே அடைய முடியும், தீமையை செய்துட்டு வந்தால் நமக்கு கெடுபலன்கள் வரும். அந்த கெடுபலன்களையும் பக்தியினாலும் பிரார்த்தனையினாலும் நல்ல எண்ணத்தினாலும் நமக்கு தோன்றக்கூடிய மனநிலை தெளிவினாலும் நாம் விதியை வெல்லலாம். ஆகையினால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்காது. சுபிட்சமான வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான அனுகிரகம் செய்வார். ஒவ்வொரு நாளும் கார்த்தால எழுந்திருச்சு பிரம்மமூர்த்த வேளையில் ஓம் நமோ நாராயணாய மனசுக்குள்ளேயே 16 நிமிஷம் இந்த மகாமந்திரத்தை சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா சுபிட்சத்தையும் பகவான் செய்வார். ஓம் நமோ நாராயணாய. ஏற்றத்தாழ்வுகள் லேசாக இருக்கும். வாரத்தில் 2 நாள், இன்னைக்கும் நாளைக்கும். மீதி 5 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரனுடைய பலமும் சூரியனுடைய சாரமும் உங்களுக்கு நல்ல பலனை தர்றான். சூரியன் சுக்கிரனுடைய சக்தி உங்களுக்கு கிடைச்சி போகிறது. அதே நேரத்தில் ராகுவுடைய பாவமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ராகு நல்லது செய்வார். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கொடுக்கல் வாங்கல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிடும். கடன் உபாதை சில பேருக்கு இருக்கும். ஏன்னு கேட்டால், சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறச்சே கொஞ்சம் கடன் பட்டவாள்லாம் இருப்பா. சில பேர், எல்லாருக்கும் கடன் இருக்குன்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு கடன் இருக்கும். இந்த கடன் உபாதைகள்லாம் இந்த வாரத்தில் நீங்கி நல்ல ஒரு சுபிட்சமான நிலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%த்திற்கு 80% உங்களுக்கு நன்மையே வரக்கூடிய வாரம் இது. அதாவது நன்மை எப்படி வருது அப்படின்னா, மற்றவா மூலமாக நமக்கு நன்மைகள் வரும். நாம் நன்மையை தேடி ஓட வேண்டியில்லை, நம்ம பிரார்த்தனையில் நமக்கு நன்மை நடக்கணும். அதனால் ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். கார்த்தால எழுந்து நல்லெண்ணெய்ட்டு விளக்கேற்றி ஓம் நமோ நாராயணாயங்கிற மகாமந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லுங்கோ. 16 நிமிஷம் நீங்கள் ஓம்னு சொல்கிறச்ச நமக்கு நல்ல ஒரு அதீதியான சக்தி சரீரத்துக்கு கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாய.
மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமும் நல்லா இருக்குது. முடிவில் அந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் கார்த்தால நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு ஏதாவது சன்னதிக்கு போய் பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ. சன்னதியில் பிரதட்சணம் பண்ணுங்க. சன்னதியில் பிரகாரம் நம்ம ஒரு 108 தடவை பிரதட்சணம் பண்ணணுமா. நல்லா கால் வலிக்க நடக்கணும்னு சொல்லுவா. அப்போலாம் அந்த காலத்திலலாம் கருங்கல்லில் பிரகாரம் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம பாதத்தில் அஷ்டமகா சக்கரம், நம்மளுடைய சிரஸில் பிரம்ம மகா சக்கரம், ரெண்டுக்கும் கனெக்ட் ஆகிடும். கார்த்தால பிரம்மமூர்த்த வேலையில் நம்ம வளம் வர்றச்ச அதான் பிரதட்சணம். நல்லா சுற்றுங்கோ, நல்லா பிரகாரத்தை சுற்றுங்கோ. பிரகாரத்தை சுற்றுறச்சியே உங்களுக்கு தன்னறியாமல் உங்களுக்கு அந்த பிரயோகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். 100%த்திற்கு 90% உங்களுக்கு நிறைவை தரக்கூடிய வாரம் இது. ஓம் நமோ நாராயணாய. கடகராசி அன்பர்களே, நல்லா இருக்கு. வாரம் துவக்கமும் நல்லா இருக்கு, முடிவும் நல்லா இருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சித்ரா பௌர்ணமி முடிய உங்களுக்கு சுபிட்சம் இருக்குது. கவலையப்பட வேண்டாம். ஏற்றம் இருக்க தவிர இரக்கம் இல்லை. நல்லா ஓடி ஓடி உழைச்சேல். இது வரலும் கண்ட பலன் ஒன்றும் இல்லைன்னு சில பேர் அப்படியே மனசு கஷ்டப்பட்டு ஒடிஞ்சு போய் விரக்தியாக உட்காந்துருப்பா. அந்த நேரத்தில் நமக்கு முகத்தில் பன்னீர் தெளித்தது போல் எல்லாம் யாராவது ஓடி உதவி பண்ணுவா. அதுவே நமக்கு மன நிறைவை தரும். ஏன்னு கேட்டால் கடன் உபாதைகள்லாம் நீங்கும். இந்த வாரம் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன். அதாவது அந்த கடன், சில பேர் கடன் அப்படியே பதட்டத்தை கொடுக்கும். ராத்திரெல்லாம் தூங்க மாட்டா. அதை சில பேர் ஃபோன் வந்துடும். முதல்ல ஃபோன் இருந்தது, இப்போல்லாம் மொபைல் நம்பர் ஆஃப் பண்ணிட்டா கூட தெரிஞ்சு பண்ண, சரி கடனுக்காக மொபைல் நம்பர் ஆஃப் பண்ணி வச்சுருக்காளே அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் நினைப்பா. அதனால் கடன் உபாதைகளை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. சனி 6ல் வரும்போது கடன் உபாதைகள்லாம் உங்களுக்கு நீங்கி போயிடும். சனி இப்போது அதாவது சுபிட்சம். இப்போது நமக்கு 4ல் சனி இருக்கிறது படாத பாடுபடுத்துது. 4ஆம் இடத்துல சனி சில பேருக்கு அப்படியே மனசை ஸ்திரம் இல்லாமல் பண்ணும். நினைக்கிறது நடக்கிறது இல்லைன்னு மனசு விரக்தி ஆகிடுவா. அதனால் கவலையப்படாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய வாரம் இது. எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் இது. எதிர்பாராத தன சம்பத்து கிடைக்கக்கூடிய வாரம் இது. கவலைப்படாதீங்க. 100%த்திற்கு 80% உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாரம் இது. ஓம் நமோ நாராயணாய. இந்த மகா மந்திரத்தை மனசுக்குள்ளேயே 16 நிமிஷம் சொல்லி பழகுங்கோ. உங்களுக்கு எல்லாத்தையும் எம்பெருமான் கலியுக ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு தருவார். ஓம் நமோ நாராயணா. பிரார்த்திக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலனில் தான் நன்மைகள் ஒளிஞ்சின்றிருக்கு. கவலையப்பட வேண்டாம். 100%த்திற்கு 90% நன்மை தரக்கூடிய வாரம் இது. அதே நேரத்தில் பேச்சிலையும் நிதானம், செயல்லையும் நிதானம் இருக்கணும். உங்களுக்காக ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமியிடம் பிரார்த்திக்கிறேன். சகல சௌபாக்கியமும் குபேர சம்மத்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாய. கன்னியா ராசியை பொறுத்தவரையில் 100%த்திற்கு 75% நன்மையை தரக்கூடிய வாரம் இது. கொஞ்சம் அது ஏற்றத்தாழ்வை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த வாரம் நல்லா இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். அதாவது உணவில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்கோ. கார்த்தால சீக்கிரமாக எழுந்து பழகுங்கோ. எவ்வளோ தான் லேட்டாக படுத்தாலும் காத்தாலும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் வேணா பகலில் அப்படி அந்த பேலன்ஸை வேணா தூங்கிக்கலாம். உறக்கமும் உணவும் மனுஷாளுக்கு அவசியமான ஒன்று தான். அதே நேரத்தில் உறக்கமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, உணவே நமக்கு பிரதானமாக இருக்கக்கூடாது. ரெண்டையுமே அளவோடு நம்ம கொண்டு வர்றச்ச நல்ல சுபிட்சமாக இருக்கும். ஸ்ரீமன் கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகம் செய்வார். ஓம் நமோ நாராயணாய. துளாராசி அன்பர்களே, நல்ல ஒரு சுபிட்சமான வாரம்னு சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்குது. ஆரம்பமும் நல்லா இருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சித்ரா பௌர்ணமி வரையிலும் உங்களுக்கு ரொம்ப சுபிட்சமாக இருக்குது. பௌர்ணமி எப்போவுமே ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாள் முன்னாடியே பலன்கள். வருஷத்தில் அந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது விசேஷமான ஒன்று. பூர்ண நிலவு அந்த பௌர்ணமி நமக்கு உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குறா. அப்போது இந்த ராசியில் பூரண பலன் என்ன அப்படின்னா, துலா ராசியில் சில பேருக்கு கொஞ்சம் கடினமான நிலைகள்லாம் இருந்ததெல்லாம் இப்போ அந்த இருட்டு விலகி
வெளிச்சம் வந்தது போல் இந்த பௌர்ணமி நமக்கு ஸ்டார்ட் ஆகிறதே உங்களுக்கு நல்ல ஒரு பூர்ணமான பலனை பகவான் தருவார். பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நல்ல சுபிட்சமான வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%த்திற்கு 75% உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு பூரணமான அனுகிரகம் செய்வார். ஓம் நமோ நாராயணாய. விருச்சிக ராசி அன்பர்களே, ஏற்றத்தாழ்வுகள் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய மனோதைரியத்தினால இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமாக போகும். மனோதைரியம் அவசியமான ஒன்று. அதாவது கஷ்டம் இருக்குது, ஆனால் ஏன் கஷ்டம்னு அதை நினைக்கணும். லேசாக நடந்து போகிறோம், காலில் பட்டுருது, காலில் லேசாக அடிபட்டா கீழே வலிக்கு விழுந்துருந்தா மண்டலில் அடிபட்டா கோமா ஸ்டேஜ் போகணும். காலில் அடிபட்டா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி நிதானமாக அந்த மனோதைரியத்தினால இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். தைரியம் எதாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு நம்மளால் அந்த காரியத்தை செய்திட முடியும். நம்மளால் எல்லாமே சுபிட்சமாக இருக்க முடியும். நம்ம பேசுகிற அத்தனையும் நன்மையே, நல்லதே பேசுகிறவாளுக்கு பகவான் கூடவே இருப்பார். உணவை பொறுத்தளவுக்கு சாத்வீகமாக சாப்பிடணும். தகாத உணவுகள் அந்த வாய் சாப்பிடக்கூடாது. நல்லதையே நம்ம கண்ணு பார்க்கணும். ஆகையினால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மனோதைரியத்தினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் உங்களுக்கு நன்மை நடக்கும். 100%த்திற்கு 80% மனோதைரியத்தினால் நன்மை பெறக்கூடிய வாரம் இது. ஸ்ரீ கலியுக ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான பரிபூரணமான நன்மையை செய்வார். ஓம் நமோ நாராயணாய். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல சுபிட்சம் இருக்கு. அதே நேரத்தில் வாரத்தில் பிற்பகுதி புதன் நாளில் சற்று தடுமாற்றம். குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறச்ச நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. குழந்தைகள் எங்கே போகிறா, எங்கே வர்றா, எப்படி வர்றா. அதே நேரத்தில் ரோட்டில் நடந்து போகிறச்செல்லாம் பாருங்கோ. எவ்வளோ இந்த பேப்பர்லலாம் படிக்கிறோம், மனசு கஷ்டமாக இருக்கு இல்லையா. குழந்தைகள் விளையாண்டுருக்கிறச்ச சைக்கிளில் போகிறச்ச வண்டி வந்தது, இடிச்சுடுத்து அந்த குழந்தை லோகத்தை விட்டு போயிடுச்சு. அது மாதிரி நிலை இந்த உலகத்தில் இனி யாருக்குமே வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திப்போம். குழந்தைகள் விஷயத்தில் இந்த வார்த்தை பொறுத்தளவு நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுடைய யுக்தியினால இந்த வாரத்தை நாம் ஜெயிச்சிடலாம். 100%த்திற்கு 80% சாதுரியமான நிலைகளிலிருந்து நாம் இந்த வாரத்தை ஜெயிக்கணும். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயண. மகர ராசி அன்பர்களே, ஏற்றத்தாழ்வுகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தன்னம்பிக்கையில் இந்த வாரத்தை கொண்டு போயிடலாம். தன்னம்பிக்கை அவசியமான ஒன்று. நாமளாக இருக்கணும், நாம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அந்த தன்னம்பிக்கையே உங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுத்துரும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுடைய நிதானமும் மன உறுதியும் வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் உங்களை வசதி கொண்டு போயிடும். எந்த ஒரு காரியமும் உங்களுடைய நம்பிக்கையிலே நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு முழுமையாக உங்களை நம்புங்கோ. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை நம்புங்கோ. மற்றவாளுக்கு நீங்கள் எந்த ஒரு சொல்லையும் அதில் இடையூறு இருக்காங்கிறத யோசித்து ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இடையூறு இருக்கா, அதை நம்ம பேசலாமா அப்படிங்கிறத யோஜனை பண்ணி பேசுங்கோ. இந்த காரியங்கள் உங்களுக்கு சித்தியாயிடும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%த்திற்கு 85% உங்களுக்கு நிதானத்திலேயே நன்மைகள் நடக்கும். ஸ்ரீ கலியுக ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூரணமான பூரணமான அனுகிரகத்தை உங்களுக்கு செய்வார். ஓடி ஓடி உழைச்சாலும் ஒன்றுமே இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு வராது. ஓம் நமோ நாராயணாய. கும்பராசி அன்பர்களே, ஏற்றத்தாழ்வுகள் லேசாக இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வாரத்தில் 3 நாள் இப்படி 4 நாள் இப்படி இருக்கிறது. வாரம் 3 நாளும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். பின்னாடி 4 நாள் உங்களுக்கு சுபிட்சை தந்துடும். பகவான் இருக்கார், எம்பெருமான் நாராயணன் இருக்கார். ஸ்ரீமன் நாராயணன் எப்போதும் கைவிட மாட்டார். நல்லா காத்தால எழுந்திரிச்சு ஓம் நமோ நாராயணாய நல்லா மனசுக்குள்ளேயே இந்த 16 நிமிஷம் அப்படியே இந்த ஓம்ங்கிற அந்த பிரணவத்தை சொல்லுங்க. உங்களுக்கு நிதானம் தன்னால் வந்துவிடும். காத்தால பதட்டம் வராது. காத்தால சில பேர் தூங்கி எழுந்திரிச்சோன்னா படப்படான்னு நிற்பா. ஏன்னா ஆற்றுல 2 பேரும் வேலைக்கு போவா. சில குடும்பங்களில் எதை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் படப்படன்னு இருப்பா. நமக்கு அந்த நிதானம் வர்றச்ச நமக்கு எல்லா சுபிட்சத்தையும் இறைவன் பண்ணிடுவார். ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த மகாமந்திரத்தை 16 நிமிஷம் மனசுக்குள்ளே சொல்லி பழகுங்கோ. உங்களுக்கு எல்லா சுபிட்சத்தையும்
பகவான் கொடுத்துருவார். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகளை செய்வார். உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%த்திற்கு 70% உங்களுக்கு நிதானத்திலேயும் நன்மை வரக்கூடிய வாரம் இது. கவலையே பட வேண்டாம். காத்தால சட்டுன்னு எழுந்து பழகுங்கோ. ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய தைரியத்தினால நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனராசி அன்பர்களே, வார துவக்கமும் நல்லா இருக்கு, முடிவும் நல்லா இருக்கு. வார துவக்கம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம். வார துவக்கம் நல்லா இருக்கு. சில விஷயங்களை நாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம மனசு சந்தோஷப்படும். ஆரம்பத்தில் இது முடியுமா முடியாதா அப்படிங்கிற 2 விதமான கேள்வி நம்ம மனசில் இருக்கும். அது இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். ஏன்னு கேட்டால் ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறச்ச மனசில் சந்தேகமே வரக்கூடாதான். சந்தேகம் வந்தாட்டாலும் அந்த காரியம் நமக்கு நிறைவே தராது. காரியம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது பக்தினாலும் பிரார்த்தனையினாலும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்கோ. வீடு வாகனம் வாங்குறவா இந்த வாரத்தில் வாங்கலாம். ஏன்னு கேட்டால் பௌர்ணமி அன்னைக்கு ஜம்முன்னு காரை ஓட்டிகிட்டு போகலாம். வீடு வாங்குறவா பௌர்ணமிக்குள்ளே ஏதாவது டோக்கன் அட்வான்ஸ்லாம் கொடுத்து நல்லா சிறப்படுத்தி வைங்கோ. பகவான் உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய வாரம் இது. 100%த்திற்கு 90% உங்களுக்கு நன்மை தரக்கூடிய செல்வங்கள் சேரக்கூடிய சுபிட்சமான வாரம் இது. ஓம் நமோ நாராயணாயங்கிறத மகா மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் கார்த்தால பிரம்ம முகூர்த்த வேளையில் மனசுக்குள்ள சொல்லுங்கோ. எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பார். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். உலகம் சுபிட்சமா இருக்கணும், எல்லோரும் சுபிட்சமா இருக்கணும், எல்லா குழந்தைகளும் நன்னா படிக்கணும்னு எல்லாருக்காகவும் நாம் பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி, ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். மீண்டும் நாம் அடுத்த வாரம் நல்ல செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். எல்லோரையும் நமஸ்கரிக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய். ஓம் நமோ நாராயணாய். ஓம் நமோ நாராயணாய்.